பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் துரூசுல் லுகத்தில் அரபியா. துரூசுல் லுகத்தில் அரபியா அல் ஜுஸ்உ தானி, இரண்டாவது பாகத்தை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் அத்தருசு தானி, இரண்டாவது பாடம். இந்த இரண்டாவது பாடத்தில் இடம்பெறக்கூடிய இலக்கண குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது பாடத்தில் இடம்பெறக்கூடிய இலக்கணங்கள், முதல் இலக்கணம் லைஸ. லைஸ என்பது இல்லை என்ற அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு ஃபஅலுன் மாதின் நாகிஸுன், நாகிஸான மாதியான ஃபஅலாகும். இந்த லைஸ என்ற ஃபஅல் யர்ஃபஉல் இஸ்ம, இஸ்முக்கு ரஃபா செய்யும். வயன்சிபுல் ஹபர, ஹபருக்கு நஸப் செய்யும். இன்னவுக்கு அப்படியே மாற்றமான அமலை செய்து. சரி, இப்போ இதனுடைய அகவாத்துகளை நாம் தெரிந்து கொள்வோம். எப்படி நாம் இதுக்கு முந்தைய பாடத்தில் நம்ம படிக்கும் போது அதனுடைய அகவாத்துகள், அதனுடைய சகோதரிகளான இன்ன வ அன்ன வ கஅன்ன லாக்கின்ன லைத்தல்ல அல்ல, இதே அதாவது இன்னவுடைய அமலை செய்யக்கூடிய இதர அந்த இதர சகோதரிகளை தெரிந்து கொண்டோமோ, அதே போல லைஸ என்ற ஃபஅலினுடைய சகோதரிகளை நாம தெரிந்து கொள்வோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதுக்கு முதலாம் ஆண்டு நடத்தப்படும் அவாமில் என்ற நூலில் இந்த சட்டம் இடம்பெறுது. அவாமில் என்ற நூலில் 10வது வகை ஆமிலாக என்ன செஞ்சிருக்காங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. 14வது பாடமாக இதில் இடம்பெறக்கூடிய செய்தி 10வது வகை ஆமில்கள் எத்தனை, அவற்றின் சட்டம் என்ன. 10வது வகை ஆமில்கள் மொத்தம் 13. இவற்றுக்கு அல் அஃஆலுன் நாகிஸஹ் என்று கூறப்படும். அல் அஃஆலுன் நாகிஸஹ் என்று கூறப்படும். இவை அனைத்தும் இஸ்முக்கு ரஃபா செய்யும், ஹபருக்கு நஸப் செய்யும். இன்ன செய்த அமலுக்கு அப்படியே மாற்றமாக இது அமல் செய்து. இன்ன இஸ்முக்கு நஸபும் ஹபருக்கு அஃபாவும் செய்யும். இங்க அல் அஃஆலு நாகிஸாவான இந்த ஃபஅலுகள் இஸ்முக்கு ரஃபவும் ஹபருக்கு நஸபும் செய்கிறது. அகவாத்து லைஸ அல்லது கான, இதுக்கு இந்த பாடத்துக்கு அகவாத்து கானன்னு சொல்லுவாங்க. கானவினுடைய சகோதரிகள் இதே அமல செய்யக்கூடியது. இது எப்படி மனப்பாடம் செய்யணும் அப்படின்னு சொன்னா, கான சார அஸ்பஹ அம்சா அத்ஹா ظل பாத மா زال மா பரிஹ மா ஃபதிஅ மா அன்ஃபக மா தாம லைஸ என்று மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். கான சார அஸ்பஹ அம்சா அத்ஹா ظل பாத மா زال மா பரிஹ மா ஃபதிஅ மன் ஃபக்க அல்லது மா அன்ஃபக்க மா தாம லைஸ. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். உதாரணங்கள், இப்போ உதாரணங்களையும் அர்த்தங்களையும் கொடுத்திருக்கிறாங்க. சில சமயங்களில் இந்த அர்த்தங்கள் இடம்பொருள் ஏவலின் அடிப்படையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம். இங்க புரிதலுக்காக இந்த அர்த்தங்களை நாம தெரிந்து கொள்வோம். கான இஸ்முக்கு ரஃபவும் ஹபருக்கு நஸபும் செய்யக்கூடிய ஃபஅல்கள் 13. இது அப்படியே மனப்பாடம் செய்து கொள்வது ஏற்றமானது, நல்லது. ஆனால் முதலாம் ஆண்டு படிக்கும்போது இதை மனப்பாடம் செய்து சொல்லணும். வாய்ப்பாடு மாதிரி இன்ன வ அன்ன வ கஅன்ன லாக்கின்ன லைத்தல்ல அல்ல இஸ்முக்கு நஸபும் ஹபருக்கு ரஃபம் செய்யக்கூடிய ஆமில்கள். அதே போல இஸ்முக்கு ரஃபம் ஹபருக்கு நஸபும் செய்யக்கூடிய அல் அஃஆலு நாகிஸா கான சார அஸ்பஹ அம்சா அத்ஹா ظل பாத மா زال மா பரிஹ மா ஃபதிஅ ஒமன் ஃபக்க ஒமா தாம வலைஸ என்று மனப்பாடம் செய்து கொள்ளும். இந்த மாதிரி நாங்கள்லாம் மனப்பாடம் செய்து கொள்வோம். உதாரணங்கள்: கான கான பக்ருன் காயிமா,
பக்ர் நிற்பவனாக இருந்தான். சார சார ஜெய்துன் ஆலிமன், ஜெய்து ஆலிமாக ஆனான். மாணவராக இருந்தவர் இப்ப ஆலிம், அறிஞராக ஆகிவிட்டார் என்று சொல்லும்போது இந்த சார என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படும். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுது. காண ஒரு நிலையிலேயே இருக்கிறது அல்லது ஒரு நிலையில இருந்தது, அதற்கு சொல்லப்படும். கான பக்ருன் காயிமன். இதே போல குன்து உஸ்தாதன் ஃபி ஸனத்தில் மாதியா, போன ஆண்டு நான் உஸ்தாதாக இருந்தேன். இந்த மாதிரியான இடங்களில் காண வரும். சாரல் ஆன், இப்போது நான் மாறிவிட்டேன். இமாமன் ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசல் ஒரு இமாமாக நான் ஆகிவிட்டேன். இந்த மாதிரி ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவதற்கு சார என்ற ஃபஅல் பயன்படுத்தப்படுகிறது. அஸ்பஹ உடைய அர்த்தம் என்ன? காலை பொழுதில் ஒரு செயலை செய்வதற்கு இந்த அஸ்பஹ. காலை அதுக்கார் ஓதும்போது அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் என்று காலை அதுக்காரர்களை ஓதுறோமா இல்லையா? அந்த அஸ்பஹ தான் இந்த அஸ்பஹ. அஸ்பஹ்னா, அஸ்பஹ அப்படின்னா காலை பொழுதை அடைந்தான். அஸ்பஹ அம்ருன் கனியன், அம்ர் காலை பொழுதில் செல்வந்தனாக ஆனான். அம்சா, இதுவும் நம்ம அதுக்காருல் மசா, மாலை ஓதக்கூடிய அதுக்காரில் வரக்கூடியது. அம்சைனா வ அம்சல் முல்கு லில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். அதே போல அம்சைனா பிக்க வ அஸ்பஹ்னா வ பிக்க வ நஹ்யா வ பிக்க வ நமூத்து வ இலைக்க நுஷு வ இலைக்கல் மசீர் என்று அதுக்காருல் மசாவில் வரக்கூடிய திக்ரில் இடம்பெறக்கூடிய அம்சா தான் இந்த அம்சா. அம்சா கரீமுன் ஃபகீரா, கரீம் மாலை பொழுதில் ஏழையாக ஆனான். அல்லது மாலை பொழுதில் ஏழையாக கரீம் ஏழையாக மாலை பொழுதை அடைந்தான் அப்படின்னு சொல்லலாம். அத்ஹா, இது துஹா நேரத்தை குறிக்கும். துஹா நேரத்துல ஒரு செயலை செய்யக்கூடிய சமயத்தில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். அத்ஹா மாஜிதுன் ஆலிமன், மாஜித் முற்பகல் நேரத்தை ஆலிமாக அடைந்தான், அல்லது முற்பகலில் ஆலிமாக அவன் ஆனான். அது ஆலிமுடைய பட்டத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அந்த மாதிரியான சமயங்கள்ல சொல்லலாம். இது ஒரு புரிதலுக்காக இங்க இந்த மாதிரியான உதாரணங்களை கொண்டு வர்றாங்க. நாம புத்தகங்களை படிக்கும்போது அந்த இடத்துக்கு தோதுவான அர்த்தங்களை கொண்டு வரணும். முற்பகல் நேரத்தில் இந்த காரியத்தை நான் செய்தேன் என்ற மாதிரியான இடங்களில் இந்த வார்த்தை, இந்த ஃபஅல் பயன்படுத்தப்படும். வல்ல, வல்லவுடைய அர்த்தம் வல்ல சாஜிதுன், சாஜிது வாஹிகன் பகலில் சிரிப்பவனாக இருந்தான். வாஹிக்னா சிரிக்கக்கூடியவன், சிரிப்பவனாக இருந்தான். பாத்த, இது இரவு நேரத்தில் ஒரு செயலை செய்வதற்கு இது வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இரவு நேரங்கள்ல அந்த இட்டுக்கட்டப்பட்ட சமய காலகட்டங்களில் அவங்க அழுத நிலையில இருந்தாங்க. அதுக்கு இந்த வார்த்தை தான் வரும். பாத்த மஜீதுன் பாக்கியன், மஜீது இரவில் அழக்கூடியவனாக இருந்தான். மாசால, மாசால் என்பது ஒரு செயலை விடாம செய்து கொண்டே இருப்பதற்கு வரும். மாசால ஹமீதுன் ஹஃபியன், ஹமீத் மறைந்தவனாகவே இருந்தான், ரகசியமாகவே இருந்தான். மா பரிஹ, இதுவும் நீங்காமல் செய்து கொண்டிருப்பதற்காக வரக்கூடிய ஃபஅலாகும். மா பரிஹ, இந்த மா இல்லை என்ற நாஃபியா. மா பரிஹ ஜெய்துன் இமாமன், ஜெய்து இமாமாகவே இருந்தான். மா ஃபத்திஅ, இதுவும் அதே அர்த்தம் தான். மா ஃபத்திஅ ஜெய்துன் முஸல்லியன், ஜெய்து தொழுகையாளியாகவே இருந்தான். மன்ஃபக்க, மா அன்ஃபக்க, இதுவும் தொடர்ந்து இருப்பதற்காக வரக்கூடிய ஒரு ஃபஅலாகும். மன்ஃபக், மா அன்ஃபக்க அப்துல்லாஹ் சாயிமன், அப்துல்லா
நோன்பாளியாகவே இருந்தான். மா அன்ஃபக மா அன்ஃபக மாதாம மாதாம பக்ருன் ஷகியன் பக்ர் ஒரு தீய குணம் கொண்டவனாகவே இருந்தான். லைஸ அம்ருன் ஃபாசிகா அம்ர் பாவியாக இல்லை. பரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த அல் அஃஆலு நாக்கிஸாவுடைய வகையை சார்ந்ததுதான் இந்த லைஸ. இந்த ஃபேலுகள் அனைத்தும் என்ன அமல் செய்யும்? யர்ஃபஉல் இஸ்ம வ யன்ஸிபுல் ஹபர. இஸ்முக்கு ரஃபா செய்யும், ஹபருக்கு நஸப் செய்யும். உதாரணமாக அல்பாபு முகுலகுன், அல்பாபு வாசல், கதவு முகுலகுன் மூடப்பட்டுள்ளது. அல்பாபு முபுத்ததஉன் முகுலகுன் ஹபர். இது லைஸ நுழையுது பாருங்களேன். லைஸல் பாபு முகுலகா கதவு மூடப்படவில்லை. லைஸ ஃபிஅலுன் மாதின் நாகிஸுன். அல்பாபு இஸ்மு லைஸ மர்ஃபூஉன் அலாமத்து ரஃப்இ அத்தம்மத்து முக்லகன் خبر லைஸ மன்சூபுன் அலாமத்து நஸ்பி அல் ஃபத்ஹத்து. அதே போல லைஸல் மாஉ பாரிதன் தண்ணீர் குளிராக இல்லை. லைஸ ஹிஷாமுன் மரீதன் ஹிஷாம் நோயாளியாக இல்லை. லைஸல் மஸ்ஜிது பஈதா பள்ளிவாசல் தூரமாக இல்லை. லைஸ த்திஃப்லு நாஇமா குழந்தை தூங்கக்கூடியவனாக இல்லை. யஜூசு கூடும் ஐயதுகுல ஹர்ஃபுல் ஜர்ரி அல்பாஉ அலா ஹபரி லைஸ லைஸ உடைய ஹபரில் ஜர்ருடைய எழுத்தான பா நுழைவது கூடும். ويجوز أن يكون اسم ليس ضميرا அதே போல் லைஸவுடைய இஸ்மு பிரதிப்பெய சொல்லாக இருப்பதும் கூடும். உதாரணமாக ஹாமிதுன் லைஸ தாலிபன் ஹாமித் மாணவனாக இல்லை. ويجوز கூடும் ஹாமிதுன் லைஸ பித்தாலிபின் ஹாமித் மாணவனாக இல்லை என்று சொல்வதும் கூடும். இஸ்மு லைஸ தமீருன் இங்க லைஸவுடைய இஸ்மு என்னன்னு சொன்னா லைஸவில் மறைந்து இருக்கக்கூடிய தமீர் ஆகும். இந்த லைஸ கானவெல்லாம் மீசானுடைய இந்த முதல் சர்ஃபு 14 அமைப்புகளில் சர்ஃபு செய்வோமா இல்லையா? அந்த சர்ஃபு இதுல வரும். லைஸ லைஸா லைசு லைஸத் லைஸதா லஸ்ன லஸ்த லஸ்துமா லஸ்தும் லஸ்தி லஸ்துமா லஸ்துன்ன லஸ்து லஸ்னா. இந்த சர்ஃப் இதுல வரும். கான கானா கானு கானத் கானத்தா குன்ன இந்த மாதிரி. குந்த குந்துமா குந்தும் குந்தி குந்துமா குந்துன்ன குந்து குன்னா என்பதை போல. ஹாமிதுன் லைஸ அப்ப இங்க என்ன மறைந்திருக்குது? ஹுவ என்ற தமீர் மறைந்திருக்குது. அதுதான் இங்க சொல்றாங்க. ஹாமித் லைஸ பித்தாலிபின் அவர் மாணவராக இல்லை. இஸ்மு லைஸ தமீருன் லைஸவுடைய இஸ்மு அதில் மறைந்திருக்கக்கூடிய முஸ்தத்திருன் மறைந்திருக்கக்கூடிய தமீராகும். தக்தீருஹு அதனுடைய நிர்ணயம் எப்படி இருக்குன்னா ஹுவ என்று இருக்கும். ஆமினத்து லைஸத் தபீபத்தன் ஆமினா மருத்துவ பெண்ணாக இல்லை. வயஜூசு கூடும் இப்படி படிப்பது ஆமினத்து லைஸத் பி தபீபத்தின் ஆமினா மருத்துவ பெண்மணியாக இல்லை. அதாவது இந்த ஹபர்ல ஜரூர் எழுத்தை கொண்டு வந்து சொல்வதும் கூடும். இஸ் அதே போல இந்த இடத்துல லைஸத் இங்க ஹிய என்ற தமீர் மறைந்திருக்குது. இஸ்மு லைஸ ஹிய என்ற தமீர் ஆகும். அதான் இங்க கொடுக்குறாங்க. இஸ்மு லைஸ தமீருன் முஸ்தத்திருன் தக்தீருஹு ஹிய. லைஸவுடைய இஸ்மு மறைந்திருக்கக்கூடிய தமீர் ஆகும். அதனுடைய நிர்ணயம் தக்தீர் ஹிய என்று இருக்கும். அத்துல்லாபு லைஸு சிகாரன் மாணவர்கள் அவர்கள் சிறுவர்களாக இல்லை.
ஒயஜூசு கூடும் அத்துல்லாபு லைசு பிசிகாரின் மாணவர்கள் சிறுவர்களாக இல்லை என்று இவ்வாறு பி சிகார் என்று பாவை வைத்து சொல்வதும் கூடும். இங்க இஸ்மு லைச வாவுல் ஜமா, இஸ்மு லைச வந்து வாவுல் ஜமா, பன்மையை அறிவிக்கக்கூடிய வாவா. லைச லைசா லைசு. அல் ஃபதயாத்து இளங்கிகள், லஸ்ன முத்தஸவ்விஜாத்தின் திருமணமானவர்களாக இல்லை. இந்த கீழே இந்த முத்தஸவ்விஜாத்தினுடைய தர்கீப் என்ன, இதனுடைய இஅராப், அலாமத்துல் இஅராப் ஏன் இங்க வந்து கஸ்ரத்தைன்னு வருது, இங்க ஃபத்ஹத்தைன்னு தானே வரணும். ஹபரு லைஸ மன்சூபா தானே இருக்கணும், அலாமத்து நஸ்ப் அல் ஃபத்ஹா தானே வரணும், ஃபத்ஹத்தைனி வரணும். இங்க கஸ்ரத்தைன்னு வந்து இருக்கிறது. வினக்கீழே இதற்கான விளக்கம் கொடுக்குறாங்க, நாம் அந்த அடிக்குறிப்பில் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, ويجوز الفتيات கூடும், அல் ஃபதயாத்து லஸ்ன பி முத்தஸவ்விஜாத்தின் இளங்கிகள் திருமணமானவர்களாக இல்லை என்று, லஸ்ன பி முத்தஸவ்விஜாத்தின் என்று ஜரூட எழுத்தான பாவை கொண்டு வந்து சொல்வதும் கூடும். இங்க இஸ்மு லைச, லைசவுடைய இஸ்மு என்னன்னு சொன்னா இந்த நூனுன் நிஸ்வத்தி, பெண்பால் பன்மையை அறிவிக்கக்கூடிய நூன் ஆகும். அன லஸ்து முதர்ரிசன், நான் ஆசிரியனாக இல்லை. யஜூசு இங்கு கூடும், அன லஸ்து பி முதர்ரிசின், நான் ஆசிரியனாக இல்லை என்று ஹபரில் பாவை கொண்டு வந்து சொல்வதும் கூடும். இங்கு இஸ்மு லைச, லைசவுடைய இஸ்மாகிறது தமீருல் முத்தக்கல்லிமி அத்தாஉ, முத்தக்கல்லிமுடைய தமீர் தான், தமீரான தாவாகும். தா இதான் நான் என்று அறிவிக்கக்கூடிய தமீர். நஹ்னு லஸ்னா ஜுதுதுன், நாங்கள் புதியவர்கள் இல்லை. யஜூசு கூடும், நஹ்னு லஸ்னா பி ஜுதுதின், நாங்கள் புதியவர்களாக இல்லை என்று ஜுதுத் என்ற வார்த்தையில் பாவை கொண்டு வந்து சொல்வதும், ஜருடைய பாவை கொண்டு வந்து சொல்வதும் கூடும். இஸ்மு லைச, இங்க லைசவுடைய இஸ்மாகிறது தமீருல் முத்தக்கல்லிம், முத்தக்கல்லிமுடைய முத்தக்கல்லிமீன் தன்னிலை பன்மையாளர்களை குறிக்கக்கூடிய பிரதி பெயர் சொல்லான நாவாகும். அந்த லஸ்த கபீரன், நீ பெரியவனாக இல்லை, நீ பெரியவன் இல்லை. யஜூசு கூடும், அந்த லஸ்த பி கபீரின், பி கபீரின் என்று சொல்வது கூடும், நீ பெரியவனாக இல்லை. இஸ்மு லைச, லைசவுடைய இஸ்மாகிறது இங்கே தமீருல் முஹாத்தபி அத்தாஉ, முன்னிலையினுடைய தமீரான தாவாகும், த என்ற தா. அன்தி லஸ்தி ஃபகீரத்தன், நீ ஏழையாக, ஏழை பெண்ணாக இல்லை, நீ ஏழை பெண்மணி இல்லை, நீ கனியத்துன். யஜூசு கூடும், அன்தி லஸ்தி பி ஃபகீரத்தின், நீ ஏழையான பெண்மணியாக இல்லை, நீ ஏழை இல்லை, ஏழை பெண்மணி இல்லை. இஸ்மு லைச தமீருல் முஹாத்தபத்தி அத்தாஉ, இங்க லைசவுடைய இஸ்மாகிறது முன்னிலை பெண்பாலை அறிவிக்கக்கூடிய தாவாகும், லஸ்தி தி. அன்தும் லஸ்தும் அஸபன், நீங்கள் திருமணமாகாதவர்களாக இல்லை. யஜூசு கூடும், அன்தும் லஸ்தும் பி அஸபின், ஜரூர் எழுத்தான பாவை கொண்டு வந்து சொல்வதும் கூடும், நீங்கள் திருமணம் ஆகாதவர்களாக இல்லை. இஸ்மு லைச, லைசவுடைய இஸ்மாகிறது இங்கே தமீருல் முஹாத்தபீனத்தும், முன்னிலை படற்கையாளர்களை, படற்கையாளர்கள் அதாவது முன்னிலை, மன்னிக்கணும், முன்னிலை பன்மை, படற்கைன்னு சொன்னா தேர்ட் பர்சன், இது வந்து முஹாத்தபீன் அப்படின்னு சொன்னா முன்னிலை, முன்னிலை பன்மை, பன்மையை குறிக்கக்கூடிய பிரதி பெயர் சொல்லான தும் என்ற பிரதி பெயர் சொல், அதான்
லைஸுடைய இஸ்மாகும். அன்துன்ன லஸ்துன்ன முஜ்தஹிதாத்தின், நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய பெண்மணிகளாக இல்லை. ஒயஜூசு, கூடும், அன்துன்ன லஸ்துன்ன பிமுஜ்தஹிதாத்தின், நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய பெண்மணிகளாக இல்லை. இங்கே ஒரு சட்டம் இருக்குது. பி முஜ்தஹிதாத்தின் என்று ஜர்ருடைய எழுத்து வரும்போது இங்கே அலாமத்துல் ஜர்ரி கஸ்ரத்தைன் இருக்குது, கஸ்ரா இருக்குது. அதே போல லஸ்துன்ன முஜ்தஹிதாத்தின் என்ற மன்சூபான இடத்திலும் அலாமத்துன் நஸ்பி கஸ்ரா, கஸ்ரா தான் இங்கே இருக்குது. சரி, இதுக்கான காரணம் என்ன பின்னால பார்ப்போம். இப்போ இங்கே இஸ்மு லைஸ, லைஸுடைய இஸ்மாகிறது பமீருல் முஹாத்தபாத்தி, முன்னிலை பெண்பால் பன்மையை அறிவிக்கக்கூடிய துன்ன என்ற பிரதி பெயர் சொல்லாகும். அம்சிலத்துன் உஹ்ரா, மற்ற உதாரணங்கள். முஹம்மதுன் லைஸ மினல் யாபான், முஹம்மது ஜப்பானிலிருந்து வரவில்லை. லைஸல் முதர்ரிசூன ஃபில் ஃபுசூலி, ஆசிரியர்கள் வகுப்பறைகளில் இல்லை. அத்துல்லாபு லைசு மினல் இராக்கி, மாணவர்கள் இராக்கிலிருந்து வரவில்லை. அமுஹந்திசுன் அபூக்க, உன்னுடைய தந்தை பொறியாளரா? லா, இல்லை. அபி லைஸ முஹந்திசன். இங்க எப்படி சொல்லனா, இன்னொரு முறை சொல்வதற்கு கூடுமான முறை என்ன? அபி லைஸ பி முஹந்திசின் என்றும் சொல்லலாம். என்னுடைய தந்தை பொறியாளராக இல்லை. அபீபத்துன் உம்முக்க, உன்னுடைய தாய் மருத்துவ பெண்மணியா? லா, இல்லை. உம்மி லைசத் பி தபீபத்தின், என்னுடைய உம்மா மருத்துவ பெண்ணாக இல்லை. அமுதஸவ்விஜுன் அன்த, நீ திருமணமானவனா? லா, இல்லை. அன லஸ்து பி முதஸவ்விஜின், நான் திருமணமானவன் இல்லை. அமரீதுன் அன்த, நீ நோயாளியா? லா, இல்லை. அன லஸ்து மரீதன், நான் நோயாளி இல்லை. இங்க அன லஸ்து பி மரீதின் என்று சொல்வதும் கூடும். அடுத்து இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய இரண்டாவது இலக்கணம் என்னன்னு சொன்னா, தக்தீமு ஹபரி இன்ன அலா இஸ்மிஹா, இன்னுடைய ஹபர் அதனுடைய இஸ்முக்கு முன்னால வருவது. யஜூசு தக்தீமு ஹபரி இன்ன அலா இஸ்மிஹா, இன்னுடைய ஹபர் அதனுடைய இஸ்ம், இன்னுடைய இஸ்முக்கு முன்னால் வருவது கூடும். எப்போ? இதா கானல் ஹபரு ஜாரன் வ மஜ்ரூரன், ஹபர் ஜாரும் வ மஜ்ரூர், ஜர்ருடைய எழுத்தாகவும் ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மாகவும் இருக்குமையானால். உதாரணமாக, லீ தலாத்து அஹ்வாத்தின், எனக்கு 3 சகோதரிகள் இருக்கிறார்கள். இங்க லீ இருக்கிறதே ஹபருன் முகத்தமுன். இதை நம்ம ஷிபுஹு ஜும்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பின் கீழ் முதல் பாகத்துல படிச்சிருக்கிறோம். அதை அப்படி இங்க நினைவுக்கு கொண்டு வரணும். எப்போதுமே இந்த ஷிபுஹு ஜும்லா, அதே போல வர்ஃப் முதாஃப், அதுக்கடுத்து முதாஃப் இலைஹி ஆக வரக்கூடியது, இதெல்லாம் ஷிபுஹு ஜும்லா. இதெல்லாம் ஹபர் முகத்தமாகத்தான் வரும். அதுக்கடுத்து வரக்கூடிய இஸ்மு முஅக்கராக இருக்கும். அதே அடிப்படையில் தான் இங்க சொல்றாங்க முபத்ததா முஅக்கராக இருக்கும், மன்னிக்க வேண்டும். ஸலாத்து முபத்ததஉன் முஅக்கருன் முதாஃபுன் அஹவாத்தின் முதாஃப் இலைஹி, எனக்கு 3 சகோதரிகள் இருக்கிறார்கள். இதுல இன்ன நுழையுது. இன்ன லி ஸலாஸ, இங்க கவனிக்கணும். ஸலாஸு இன்னுடைய இஸ்முக்கு என்ன வரணும்? நஸப்னால இங்க அலாமத்து நஸ்பி அல் ஃபத்ஹா இங்க வருது. முதாஃபா இருக்கனால தன்வீன் வரல. அஹ்வாத்தின் என்பது முதாஃப் இலைஹி. இன்ன ஹர்ஃபு நஸ்பின், லி ஹபர் இன்ன முகத்தம், ஸலாஸ இஸ்மு இன்ன முஅக்கருன் மன்சூபுன், அலாமத்து நஸ்பி அல் ஃபத்ஹா, முதாஃபுன் அஹ்வாத்தின் முதாஃப் இலைஹி. இதான் தர்கீப், இணைப்புகளை பற்றியான விரிவாக்கம். இன்ன லி ஸலாஸ அஹ்வாத்தின்,
நிச்சயமாக எனக்கு 3 சகோதரிகள் இருக்கிறார்கள். சரி, இன்னலி சலாச அகவாத்தின் என்ற இந்த வாக்கியத்தினுடைய அஸ்லுஹு ஒரிஜினல் எப்படி இருக்குன்னு சொன்னா, இன்ன சலாச அகவாத்தின் லீ, நிச்சயமாக 3 சகோதரிகள் எனக்கு இருக்கிறார்கள் என்று இருக்கும். வலாக்கின்னல் ஹபர, என்றாலும் இந்த லீ என்ற ஹபர் தகத்தம, முந்தி வந்துள்ளது. ஏனென்றால் அன்னஹு ஜாரும் ஒ மஜ்ரூன், அது ஹபரானது ஜார் மஜ்ரூராக இருக்கின்ற காரணத்தினால். அம்சிலத்துன், உதாரணங்களை கொடுக்கிறாங்க. ஃபில் ஃபஸ்லி ஹம்சத்து துல்லாபின் ஜுதுதின், வகுப்பறையில் 5 புதிய மாணவர்கள் இருக்கிறார்கள். இதுல இன்ன நுழையுது. இன்ன ஃபில் ஃபஸ்லி, வகுப்பறையில், நிச்சயமாக வகுப்பறையில் இருக்கிறார்கள். ஹம்சத ஏன்னா இஸ்மு இன்ன மன்சூபுன்னால இது ஃபில் ஃபஸ்ல் என்பது ஹபர் முகத்தம், ஹம்சத் என்பது இஸ்மு இன்ன முஅக்கருன் பின்னால் வந்திருக்குது. ஆகவே இது மன்சூபுன் அலாமத்து நஸ்பி அல் ஃபத்ஹா, முதாஃபுன் துல்லாபின் முதாஃப் இலைஹி மன்ஊத்துன் ஜுதுதின் நஅத். நிச்சயமாக வகுப்பறையில் 5 புதிய மாணவர்கள் இருக்கிறார்கள். லனா முதர்ரிசுன் ஜய்யிதுன், எங்களுக்கு ரொம்ப நல்ல ஆசிரியர் இருக்கிறார். இன்னலனா, நிச்சயமாக எங்களுக்கு இருக்கிறார். முதர்ரிசன் ஜய்யிதன், நல்ல, ஜய்யிதுனா நல்ல, நல்ல ஆசிரியர் எங்களுக்கு இருக்கிறார். இப்ப இன்ன வந்திருக்கன், இன்ன ஹர்ஃபு தஅக்கீத், லனா ஜாருன் வ மஜ்ரூருன் ஹபர் முகத்தம், இன்ன ஹபர் முகத்தம், முதர்ரிசன் என்பது இஸ்மு இன்ன முஅக்கருன் மன்சூபுன் அலாமத்து நஸ்பி அல் ஃபத்ஹா. அடுத்து ஃபில் ஹிந்தி, இந்தியாவிலே, அன்ஹாருன் கதீரத்துன், அதிகமான ஆறுகள் இருக்கின்றன. இன்ன ஃபில் ஹிந்தி, நிச்சயமாக இந்தியாவில் இருக்கின்றன. அன்ஹாரன் கதீரத்தன், அதிகமான ஆறுகள் இருக்கின்றன. ஃபி ஜைபி, என்னுடைய பாக்கெட்டில், 100 ரியாலின், 100 ரியால்கள் இருக்கின்றன. இன்ன ஃபி ஜைபி, என்னுடைய பாக்கெட்டில், 100 ரியாலின், 100 ரியால்கள் இருக்கின்றன. இப்போ 100 என்பது இஸ்மு இன்ன மன்சூபுன் அலாமத்து நஸ்பி அல் ஃபத்ஹத்து, முதாஃபுன் ரியாலின் முதாஃப் இலைஹி. சரி, இந்த குறிப்போட நம்ம இன்றைய பாடத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். லைஸ என்பது மின் அஹ்வாத்தி கான, அதைத்தான் நம்ம இங்க அவாமில்ல படிச்சோம். அவாமில் என்ன படிச்சோம்? கானவுடைய அஹ்வாத்துகளாக படிச்சோம். இதுக்கு பேர் அல் அஃஆலு நாகிஸா. கான, சார, அஸ்பஹ, அம்சா, அத்ஹா, ظل, பாத, மா زال, மா பரிஹ, மா ஃபதிஅ, وما أنفك. هذا ما أنفك وما دام وليس. சரி, நான் மனப்பாடம் செய்யும்போது மன்ஃபக்க ஒமன் ஃபக்கன்னு மனப்பாடம் பண்ணலுக்கு அப்படி ஞாபகம் வருது. மா அன்ஃபக்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இது என்னன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பை தெளிவுபடுத்துறேன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்து லைஸ மின் அஹ்வாத்தி கான, லைஸ கானவுடைய சகோதரிகளில் உள்ளதாகும். அல்லத்தி, இந்த கான என்ன அமல் செய்யும் என்றால், தர்ஃபஉல் இஸ்ம, இஸ்முக்கு ரஃபா செய்யும், வ தன்ஸிபுல் ஹபர, ஹபருக்கு நஸபு செய்யும். மஅனாஹா, இந்த லைஸவுடைய அர்த்தம் அந்நஃபியு, இல்லை என்ற அர்த்தமாகும். ஐ தன்ஃபில் ஹபர, ஹபரை இல்லாமல் ஆக்கும். இஸ்மஹா மர்ஃபூஉன், லைஸவுடைய இஸ்மு ரஃபா செய்யப்பட்டதாக இருக்கும். வ அலாமத்து ரஃபஇஹி அத்தம்மத்து, ரஃபா, அதனுடைய ரஃபவுடைய அடையாளம் தம்மாவாகும். வ ஹபருஹா மன்சூபுன், அதனுடைய ஹபர் மன்சூபாக இருக்கும். வ அலாமத்து நஸ்பிஹி அல் ஃபத்ஹத்து, அதனுடைய நஸ்பின் அடையாளம் ஃபத்ஹாவாகும். கமா ஃபில் அம்ஸிலத்தி ஸாபிகா, முந்திய உதாரணங்களில் இருப்பதை போல. இங்க பாருங்க, அல் ஃபத்தையாத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அல் ஃபத்தையாத்து,
லஸ்ன முத்தசவ்விஜாத்தின், இந்த முத்தசவ்விஜாத்தினுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க, மன்னிக்க வேண்டும். இளங்கிகள் திருமணம் மாணவர்களாக இல்லை. அல் ஹபர் ஹுனா மன்சூபுன், இதான் இங்க ஹபர். இந்த ஹபர் என்னவாக இருக்கிறது? மன்சூபுன், நசபு செய்யப்பட்ட, நசபுடைய இடத்துல இருக்குது, நசபு செய்யப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் அலாமத்து நஸ்பிஹி, அதனுடைய நசபின் அடையாளமாகிறது அல் கஸ்ரா, கஸ்ராவாக இருக்கிறது. அதற்கான காரணம் லிஅன்னஹு, என்னென்றால் அது ஜம்உ முஅன்னத்தின் சாலிமும், உடைபடாத பெண்பால் பன்மையாகும். உடைபடாத இந்த பெண்பால் பன்மையில என்ன வராது? நசபு வராது. அதுக்கு பகரமாக அலாமத்து நஸ்பி அல் கஸ்ரா தான் வரும். அதே போல ஜருடைய அடையாளமாகவும் கஸ்ரா தான் வரும். இந்த சட்டத்தை நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து நீங்க குர்ஆன்ல படிக்கும்போது பார்க்கலாம், ஹலகல்லாஹு ஸமாவாதி வல் அர்த. அஸ்ஸமாவாதி மஃஊலுன் பிஹி மன்சூபுன் அலாமத்து நஸ்பி அல் ஃபத்ஹா வரணும். ஆனா இங்க என்ன வருது? கஸ்ரா வருது. காரணம் அது ஜம்உல் முஅன்னத்தி, ஜம்உன் முஅன்னத்தின் சாலிமுன் என்ற காரணத்தினால். அடுத்து அல் மாஉ ஜம்உ முஅன்னத்தின் சாலிமுன், இது ஜம்உ முதாஃப் முஅன்னத்தின் முதாஃப் இலைஹி. ஆகவே ஜம்உ முஅன்னத்தின், ஜம்உல் முஅன்னதி என்றும் சொல்லப்படும். ஜம்உல் முஅன்னதி சாலிமுன். அல் மாஉ, அல் மாஉ லைஸ பிபாரிதின், தண்ணீராகிறது குளிராக இல்லை. ஃபாயிதத்து ஹர்ஃபில் ஜர்ரி அல் பா, ஜருடைய எழுத்தான பாவினுடைய ஃபாயிதா என்னன்னு சொன்னா தக்கீத். இது தௌக்கீதுக்காக வருகிறது, உறுதிப்படுத்துவதற்காக இந்த பா வருது. பிபாரிதின் மஜ்ரூருன் லஃப்லன், லஃப்தன் வார்த்தையால் இது ஜர்ரு செய்யப்பட்டதாக இருக்கிறது. மன்சூபுன் மஹல்லன், இடத்தால் இது நசபு உடைய இடமாக இருக்கும். காரணம் லிஅன்னஹு ஹபர் லைஸ, லைஸ உடைய ஹபராகும். சரி, அடுத்து லஸ்தும் லஸ்துன்ன. அத்தமீரு ஃபில் மிசாலைனி, இந்த ரெண்டிலும் தமீராகிறது ஹுவ அத்தாஉ, தாவாகும். இதான் தமீர் தா. வல் மீமு, இந்த மீம் இருக்கிறது, இந்த மீம் அலாமத்துல் ஜம்இல் முதக்கரி, ஆண்பால் பன்மையின் அடையாளமாகும். சரிங்களா? இந்த மீம். அதே போல வன்னூனல் முஷத்ததத்து, ஷத்தா செய்யப்பட்ட இந்த நூனாகிறது அலாமத்துல் ஜம்இல் முஅன்னசி, பெண்பால் பன்மையின் அடையாளமாகும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய பாடம் அவ்வளவுதான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் முஹாதஸா, முஹாதஸா அதாவது உரைநடை, கலந்துரையாடலாக இடம்பெறக்கூடிய 2வது பாடத்தில் இடம்பெறும் இந்த பகுதி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் படிக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.